எல்லாரும் ஈகரா இருக்கீங்களா எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். அதுக்கு 4 பொருட்கள் தேவைப்படும். ஒன்று எம்டியான பவுல் தேவைப்படும். அப்புறம் வந்து கொஞ்சமா வாட்டர், கொஞ்சமா பெப்பர் பவுடர், ஒரு சோப். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? இப்போ இந்த எம்டியான பவுலை வாட்டரால் ஃபில் பண்ணுங்க. இந்த வாட்டர் எதப்பா குடிக்குது? அக்கா, இந்த வாட்டர் இந்த வாட்டர் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த வாட்டர் எதை குறிக்குதுன்னா, ஏஸ்பா பிள்ளையா, கீழ்படுற பிள்ளையா, ஜோம் பண்ற பிள்ளையா, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்குற பிள்ளையா, ஒழுங்கா இருக்கிற பிள்ளையா, நிம்மதியா இருக்கிறவங்க மனுஷனை தான் இந்த வாட்டர் குறிக்குதுக்கா. ஓகேப்பா, இப்போ நம்ம கொஞ்சமா பெப்பர் பவுடர் எடுத்துல போடணும். இந்த பெப்பர் பவுடர் எதப்பா குறிக்குது? இந்த பெப்பர் பவுடர் அக்கா, இந்த பெப்பர் பவுடர் எது தெரியுமா குறிக்குது? இது பார்க்க அழகா இருக்கா? பார்க்க கேவலமா இருக்குப்பா, அருவருப்பா இருக்கு. கரெக்டா சொன்னீங்கக்கா. இந்த பெப்பர் பவுடர் எதை தெரியுமா குறிக்குது? இந்த பெப்பர் பவுடர் ஏஸ்பா ஒரு பயந்த சுவாபம் உள்ளவங்க, அப்புறம் குழப்பத்துல இருக்கவங்க, இப்போ அம்மா அப்பா கிட்ட திருடிட்டு ஏதாச்சும் அம்மா அப்பா இருந்து பொருளை திருடிட்டு அப்புறம் அம்மா அப்பா நம்ம திட்டுவாங்க பயத்திலே இருப்பாங்களே, அவங்க எல்லாத்தையும் சேர்த்துருந்தாக்கா இந்த பாவமா இருக்க இந்த பெப்பர் பவுடர். அடுத்து என்ன பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இந்த மாதிரி சோப்பு இருக்குல்லக்கா, இந்த சோப்பு எடுத்து இப்படி வச்சு நகர்ந்துருச்சு பாத்தீங்களாக்கா? ஆமாப்பா, ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. இந்த சோப்பு யாரும் சொல்லாம வந்துட்டேனோ, இந்த சோப்பு தான் ஜீசஸ். இது எப்படி அக்கா, இது எப்படி தெரியுமாக்கா? இது நம்ம வாழ்க்கையை குறிக்கிறதுக்கா இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓ அப்படியா? ஆமாக்கா. எப்ப நம்ம துணி துவைக்கிறோம்ல, அந்த சோப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கரையெல்லாம் நீக்கிடுது, அதே மாதிரிதான்க்கா ஏசப்பா என்ற சோப்பு நம்ம வாழ்க்கையில இருக்க கரையெல்லாம் நீக்கி அவர் ரத்தத்தால நம்ம சுத்தமாக்கிடுவாருக்கா. ஆமாப்பா, ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பெப்பர் பவுடர் எதை குறிக்குதுன்னா, நம்ம கிட்ட இருக்க பாவம், அக்கிரமம், அப்புறம் சோர்வு, கவலை இதெல்லாம் குறிக்குது. ஆனா ஏசப்பா நம்மளை எப்ப நம்மளோட இருதயத்தை தொடுறாரோ அப்போ வந்து அதெல்லாம் நம்ம விட்டு நீங்கி போயிடுது. அப்ப நம்ம இந்த கிட்ஸ் பைபிள் கிளாஸ்ல நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஐயோ, இங்கே நடந்து கொண்டிருக்கிற பயங்கரத்தை பார். இயேசுவை கொல்கிறார்கள், அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவருடைய கைகளில் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன. இயேசுவுக்கு ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள்? ஏனென்றால் சில ஆட்கள் இயேசுவை வெறுக்கிறார்கள், அதனால் தான் இப்படி செய்கிறார்கள். இயேசுவை வெறுப்பவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? அவர்களில் ஒருவன் பொல்லாத தூதனான பிசாசாகிய சாத்தான். அவன்தான் ஆதாமையும் ஏவாளையும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக வைத்தான். இயேசுவின் எதிரிகள் இந்த பயங்கர குற்றத்தை செய்ய தூண்டியவனும் அவன்தான். இயேசுவை இங்கே சிலுவையிலே அறைவதற்கு முன்கூட எதிரிகள் அவரை கேவலமாக நடத்துகிறார்கள். கெத்செமனே தோட்டத்திற்கு வந்து அவரை எப்படி பிடித்து கொண்டு போனார்கள் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த எதிரிகள் யார்? அவர்கள் வேத பாரகர்களே. அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இயேசுவை வேத பாரகர்கள் பிடித்து கொண்டு போகும்போது அவருடைய அப்போஸ்தலர் பயத்தில் ஓடி போகிறார்கள். எதிரிகளிடம் இயேசுவை தன்னந்தனியாக விட்டுவிட்டு ஓடி போகிறார்கள். ஆனால் பேதுருவும் யோவானும் ரொம்ப தூரம் போகவில்லை. இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அவர்கள் பின்னாலேயே போகிறார்கள். முன்பு பிரதான ஆசாரியராக இருந்த அண்ணா என்ற வயதானவரின் அந்த வேத பாரகர்கள் இயேசுவை கொண்டு போகிறார்கள். அங்கே அவர்கள் கொஞ்ச நேரமே இருக்கிறார்கள். அதன் பிறகு காய்பாவின் வீட்டுக்கு அவரை கொண்டு போகிறார்கள். இப்போது காய்பா தான் பிரதான ஆசாரியர். வேதபாரகர்கள் நிறைய பேர் அவருடைய வீட்டில் கூடி வந்திருக்கிறார்கள். காய்பாவின் வீட்டில் விசாரணை நடக்கிறது. இயேசுவை பற்றி பல பொய்களை சொல்வதற்கு நிறைய ஆட்கள் அங்கு வரவழைக்கப்படுகிறார்கள். வேதபாரகர்கள் எல்லோரும் இயேசு கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய முகத்தில் துப்பி தங்கள் முஷ்டிகளால் அவரை குத்துகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கையில் பேதுரு வெளியே முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அந்த இரவு நேரம் ரொம்ப குளிராயிருக்கிறது. அதனால் அங்குள்ள ஜனங்கள் நெருப்பு உண்டாக்கி அதை குற்றி உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வேலைக்கார பெண் பேதுருவை பார்த்து, இந்த ஆள் கூட இயேசுவினிடம் இருந்தான் என்று சொல்கிறான். அதற்கு பேதுரு, இல்லை, அது நான் இல்லை என்கிறார்.
இயேசுவுடன் பேதுரு இருந்ததாக 3 முறை அங்கிருந்த ஆட்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல என்று பேதுரு ஒவ்வொரு முறையும் சொல்கிறார். 3வது முறை அப்படி சொன்னபொழுது இயேசு அவரை திரும்பி பார்க்கிறார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடம் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதிக்க தொடங்கிய போது அந்த ஆசாரியர்கள் இயேசுவை தங்களுடைய ஆலோசனை சங்கத்திற்கு கொண்டு போகிறார்கள். அவரை என்ன செய்வது என்பது பற்றி அங்கே கூடி பேசுகிறார்கள். பிறகு யூதேயா மாகாணத்து அதிபதியான பொந்தியா பிலாத்துவிடம் அவரை கொண்டு போகிறார்கள். அந்த ஆசாரியர்கள் பிலாத்துவிடம் இயேசுவை சுட்டிக்காட்டி அவர் மேல் அநேக குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறார். இவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இயேசுவிடம் பிலாத்து நிறைய கேள்விகளை கேட்ட பிறகு இவன் எந்த தவறும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை என்கின்றார். பிறகு இயேசுவை ஏரோது அந்திபாவிடம் பிலாத்து அனுப்புகிறார். ஏரோது கலிலேயாவின் அதிபதி, ஆனால் அவர் எருசலேமில் தங்கியிருக்கிறார். அவரும் இயேசு எந்த தப்பும் செய்யவில்லை என்று சொல்லி அவரை திரும்ப பிலாத்துவிடமே அனுப்பிவிடுகிறார். இயேசுவை பிலாத்து விடுதலை செய்ய விரும்புகிறார். ஆனால் இயேசுவின் எதிரிகள் அவருக்கு பதிலாக மற்றொரு கைதியை விடுதலை செய்ய சொல்லி கேட்கிறார்கள். அந்த கைதி பரபாஸ் என்ற ஒரு திருடன். ஏறக்குறைய மத்தியான வேளையில் இயேசுவை பிலாத்து வெளியே கொண்டு வந்து இதோ உங்கள் ராஜா என்கிறார். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். ஆகவே பரபாசை பிலாத்து விடுதலை செய்கிறார். இயேசுவோ கொல்லப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார். வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இயேசுவை கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்திற்கு ஒரு சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். இயேசுவின் வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் சிலுவையை கொல்லப்படுகிறார்கள். இந்த படத்தில் நீ அவர்களை பார்க்க முடியாது. இயேசு மரிப்பதற்கு சற்று முன் இந்த கல்லர்களில் ஒருவன் இயேசுவிடம் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். அதற்கு இயேசு நீ என்னுடன் பரதீசியில் இருப்பாய் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று பதிலளிக்கிறார். இது ஒரு அருமையான வாக்கு அல்லவா? நம்மும் நமக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுவின் வார்த்தையை கைக்கொண்டு வாழ்ந்தால் இயேசுவோடு என்றென்றுமாய் வாழ்வோம். ஆமென்.